கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். காலை நேரத்தில் உன்னதமான ஆண்டவர் உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் என்று சொல்லி, வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தரை உயர்த்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு சொல்லுமா வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா 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 பாடுவேன், ஆனந்த துணியாய் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துணியாய் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அவர் அற்புதம் செய்பவர், அவர் அற்புதத்தில் வல்லவர், அவர் அதிசயமான ஆண்டவர். இந்த காலை நேரத்தில் அந்த ஆண்டவர் உயர்த்தி நாம் பாட போகிறோம். அவர் யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஆமென். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். சொல்லுங்க. அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் எல்லாம் சொல்லுங்க. கண்களை மூடி உள்ள காலத்தில் இருந்து, எனக்கு இந்த மாதம் ஜெயத்தின் மாதமாக இருக்க போகிறது. கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும். பாருங்க, நல்ல வாயை திறந்து ஓ கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி முழு இருதயத்தோடு பாட பாட ஒரு விடுதலை இறங்கட்டும். அவர்கள் பாடினார்கள், அவர்கள் துதித்தார்கள், சிறையிருப்புகள் எல்லாம் மாறினது. இந்த நாளில் அந்த வல்லமை அப்பா இந்த காலை நேரத்தில் ஆராதிக்கிற எங்க ஜனங்கள் மேல் இறங்கி கொண்டிருக்கிறதற்காக நன்றி அப்பா. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி கர்த்தரை பாடினார்கள். அதே போல இந்த காலை நேரத்துல ஆராதித்த துதித்த ஒவ்வொருவர் மேலும் அதே தெய்வீக பிரசன்னம் இறங்கி அசைவாடட்டும். நீர் ஆளுகை செய்ய பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். பிரியமானவர்களே, அவரையும் இறைமகனாம் இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிற இந்த காலை நேரத்துல உன்னதமான ஆண்டவர் உயர்த்தினோம், பாடினோம், கர்த்தரை மகிமைப்படுத்தினோம். இந்த நாளில கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். எடுத்து வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவர்களுக்கு பயப்படுவீர்களாக, உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னேன். அவர்களுக்கு பயப்படுவீர்களாக, உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு என்னோடு பேசுகிறார். நீங்கள் அவர்களுக்கு பயப்படுவீர்களாக, அந்த மனிதர்களுக்கு நீங்கள் பயப்படுவீர்களாக, அந்த பிரச்சனைகளுக்கு நீங்கள் பயப்படுவீர்களாக, அந்த ஆண்டவர் எதிரிகளுக்கு நீங்கள் பயப்படுவீர்களாக. எது உங்களுக்கு பயமா இருக்கிறதோ, எதெல்லாம் குறித்து நீங்கள் கலங்கி நிற்கிறீங்களோ, கர்த்தர் சொல்றாரு, எந்த வியாதியை குறித்து பயப்படாதீங்க, எந்த பிரச்சனைகளை குறித்து பயப்படாதீங்க, எந்த மரண போராட்டத்தை குறித்து பயப்படாதீங்க. கர்த்தர் சொல்றாரு, நீர் அவர்களுக்கு பயப்படுவீர்களாக, உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு வாசிக்கலாம் 2 நாளாகம புஸ்தகம் 20வது அதிகாரம் 15வது வசனத்தை ஒரு எடுத்து வாசிக்கலாம். சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது. நீங்கள் பயப்படுவீர்களாக, நீங்கள் உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாரா. இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல. எனக்கு இந்த பிரச்சனை ஏன் பிரச்சனை,
எனக்கு தான் இந்த பிரச்சனை நிறைய இருக்குது, நான் எப்படி மேற்கொள்ள போறேன், எப்படி இந்த பிரச்சனையை நான் சமாளிக்க போறேன்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் கலக்கத்தோடு, ஒருவேளை ஒரு பயத்தோட இருப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க இந்த பிரச்சனையை குறித்து நீங்க பயப்படாதீங்க, இந்த போராட்டத்தை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம், இந்த ஆபத்துகளை குறித்து, இந்த நெருக்கத்தை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இந்த வாசித்த அந்த வேத பகுதிகள் 2 அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கும் பொழுது வேதம் இப்படி சொல்லுகிறது, இந்த யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாய் 3 நாடுகள் யுத்தம் பண்ண புறப்பட்டு வந்தார்கள். மோவாப் புத்திர, அம்மோன் புத்திர, சேயீர் மலைதேசத்தார் என்று சொல்லி 3 ராஜாக்கள் இந்த யூதா இஸ்ரேலை ஆளுகை செய்கிறதான இந்த யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். இவர்கள் எழும்பி ராஜாவுக்கு விரோதமாய் இவர்கள் யுத்தம் பண்ண புறப்பட்டார்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேட ஒருமுகப்பட்டாராம். பாருங்க, இந்த ராஜா தான் 3 நாடு எழும்பி வரும் பொழுது இவருடைய சுயத்தை நம்பல, பக்கத்து நாட்டினிடத்துல உதவி அவர் கேட்கல, தனக்கு பிரியமானவரிடத்துல அவர் போய் நிற்கல, கர்த்தரையே இந்த யோசபாத் ராஜா சார்ந்து கொண்டார். அல்லேலூயா. நடந்தது என்ன தெரியுமாங்க, அந்த ராஜா தன்னோடு இருக்கிற சகல ஜனங்களையும், தன் ராஜ்யத்தில் இருக்கிறதான சகல மனுஷர்களையும் அவர் வரவழைத்து அவர் என்ன பண்ணார் தெரியுமாங்க, எல்லாரும் உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும்னு ராஜா கட்டளை போடுறார். ஒருவேளை நீங்களும் நானுமா இருந்திருந்தோம்னா ஒரு பிரச்சனை, ஒரு ஆபத்து, ஒரு போராட்டம்னா என்ன செய்வோம், மனுஷீகத்துல அநேகமா யோசிப்போம், இது எப்படி சமாளிக்கலாம், இது எப்படி மேற்கொள்ளலாம், யாரிடத்துல உதவி கேட்கலாம், என்ன செய்யலாம், இப்படி அநேக விதங்களிலே நாம் யோசித்து கொண்டு அநேக திட்டங்களை பண்ணிட்டு இருப்போம். ஆனா இந்த யோசபாத் ராஜா என்ன பண்ணார் தெரியுமாங்க, கர்த்தரிடத்திலே அவர் சகாயம் தேட கூடினார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் தேவனுடைய ஆலயத்துக்கு புறப்பட்டு போனார். அவர் மாத்திரமல்ல, அவரோடு இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் ஆலயத்துக்குள்ளாய் கடந்து வந்து எல்லாரும் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறாங்க. அந்த ஆலயத்துல யோசபாத் ராஜா சொல்றார், ஆண்டவரே ஆண்டவரே உம்மோடு இருக்கிறீர் என்பதை நாங்கள் கண்டோன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த யோசபாத் ராஜா ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். பிரியமானவர்களே, வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிற 11வது வசனத்துல யோசபாத் ராஜா இப்படி ஜெபம் பண்றாரு. வாசிங்க. இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரிகட்டி, எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரிகட்டி, தேவரீர் எங்களை சுதந்தரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்தி விட வருகிறார்கள். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. பாருங்க, எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்னாடி நிக்க எனக்கு என்ன கிடையாதுங்க, பலன் இல்லைன்னு சொல்லி ராஜா சொல்றாரு. அவர் எல்லாருக்கும் நன்மைதான் செஞ்சாரு. ஆனா நன்மை செஞ்ச ராஜாவுக்கு என்ன வருதான், எல்லாரும் நன்மைக்கு பதிலாக நன்மை செய்யல, தீமை செஞ்சாங்க. ஒருவேளை அநேகனா நம்ம வாழ்க்கையில் அநேகர் அப்படிதான் இருப்பாங்க. நம்ம அநேகருக்கு நன்மை செய்வோம், நமக்கு விரோதமா தீமை செய்வாங்க. வசனம் சொல்லுகிறது, உன்னோடு அப்பம் புசித்தவனே உனக்கு விரோதமாய் குதிங்காலை தூக்குவான். நம்மோடு இருந்தவங்க, நம்மோட சாப்பிட்டவங்க, நம்மோடு பழகினவங்க, நம்மோடு அன்பா இருந்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட நாள் கழித்து நமக்கு விரோதம் என்ன செய்வாங்க, போராடுவாங்க, பேசுவாங்க. அதேதான் யோசபாத்துக்கு நடந்துச்சு. ஆனா யோசபாத் ராஜா என்ன பண்ணாரு தெரியுமாங்க, ஆண்டவருடைய சமூகத்துல அவர் தன்னை அர்ப்பணிக்கிறார். எப்படி அர்ப்பணிக்கிறார், ஆண்டவரே 12வது வசனத்துல, ஆண்டவரே நீர் சுதந்திரிக்க பண்ணின சுதந்திரத்துல இருந்து எங்களை துரத்தி விட வராங்க, நீங்க நியாயம் தீர்க்க மாட்டீரோ? ஏராளமான கூட்டத்துக்கு முன்னாடி நிக்க எனக்கு பலன் இல்லை. ராஜா ஜெபிக்கிறாரு, எனக்கு பலனே இல்லைன்னு ஜெபம் பண்றாரு. நம்ம அப்படி சொல்லுவோமா ஆண்டவரத்துல, ஆண்டவரே நான் எப்படியாவது சமாளிக்கணும், எனக்கு பலன் தாங்க. ஆனா யோசபாத், என்னால முடியாது ஆண்டவரே, என்னால இந்த பிரச்சனைகளை மேற்கொள்ள, என்னால இந்த சவால்களை மேற்கொள்ள, என்னால இந்த போராட்டத்தை மேற்கொள்ள முடியல. ஏராளமான கூட்டத்துக்கு முன்னாடி நிக்க எனக்கு பலன் இல்ல, என் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. யோசபாத்தினுடைய ஜெபத்தை பாருங்க. ஆண்டவரே நான் மனுஷனை நோக்கி பார்க்கல, உதவி செய்கிறவர்களை நோக்கி பார்க்கல, என் சுயபலத்தை நோக்கி பார்க்கல, நான் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறேன் என்று அவருடைய முகத்தை யோசபாத் ராஜா உபவாசத்தோடு நோக்கி பார்த்தார். 13வது வசனம் சொல்லுது, அவர் மாத்திரம் இல்லைங்க, அவருடைய குமாரர், அவருடைய குமாரத்தி, அவருடைய பெண் ஜாதிகள், அவருடைய சகல தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஆலயத்துல வந்து கூடி நிக்கிறாங்க. 14வது வசனம் சொல்லுது, அந்த ஆலயத்துல பெரிய கூட்டம் நிக்குது, உபவாசத்தோட நிக்கிறாங்க. சடனா திடீரென்று ஒருவர் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்குறார். ஏலின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் எகாசியேல் என்னும் ஆசாப்பின் புத்திரில் ஒருவனான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கி சொன்னது. அல்லேலூயா. யார் மேல இறங்குச்சுங்க? லேவியன் மேல், ஆசாரியன் மேல, ஊழியக்காரன் மேல ஒரு ஆவி இறங்கி சொல்லுது. 15வது வசனம், சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தை கேளுங்கள்.
நீங்க உங்களுக்கு பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். இந்த யுத்தம் உங்களுடையது இல்ல, கர்த்தருடையது. அல்லேலூயா. எப்போ ஒரு மனிதன் கர்த்தருடைய சமூகத்துல தன்னுடைய சுயத்தெல்லாம் விட்டு, தன்னுடைய பலத்தெல்லாம் விட்டு கர்த்தரை சார்ந்து நிற்கிறானோ, கர்த்தரையே நோக்கி பார்க்கிறார்களோ, அவர்களுக்காக கர்த்தர் இறங்கி வருவாரு. அவர்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவாரு. அவர்களுக்காக கர்த்தர் பரிந்து பேசுவாரு. அவர்களுக்காக தேவன் வழக்காடுவார். நியாயாதிபதியா, நியாயம் செய்கிறவரா, யுத்த புருஷராண்டு இறங்கி வருவாரு. கர்த்தர் சொல்றாரு, நீ யுத்தம் பண்ண வேண்டாம், உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன். 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் சொல்றாரு பாருங்க, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அவர் சொல்றாரு, கர்த்தர் உங்களுக்கு ரட்சிப்பை பார்க்க போறீங்க. பார்த்து ஆண்டு சொல்றாரு, உங்களோடு நான் கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். இன்று கண்ட எகிப்தியனை இனி காண்பதில்லை என்று மோசே நாட்கள் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை தைரியப்படுத்தினார். யோசபாத் ராஜா ஆண்டு, நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்ப பாருங்கள் என்று சொல்லுகிறார். யோசபாத்துக்கு ஒரு பெரிய தைரியம் வந்துருச்சுங்க. அதிகாலையில அவரால் தூங்க முடியல, எழும்பிட்டாரு. ஏன்னா ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டாரு, எனக்கு ஆண்டவர் யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி அதிகாலமே எழுந்து தன்னோடு இருக்க எல்லா ஜனங்களையும் அவர் ஆயத்தப்படுத்தி, தன்னோடு இருக்க எல்லா மனுஷர்களையும் அவர் ஆயத்தப்படுத்தி யுத்தத்துக்கு புறப்பட்டு போறாரு. புறப்படும் போது எல்லாரையும் கூப்பிட்டு சொல்றாரு. 20வது வசனத்துல பாருங்க, அவர்கள் தெக்கோவாவின் வனாந்தரத்துக்கு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, சகல யூதா கோத்திரத்தாரே குடிகளே கேளுங்கள், அவர்களுக்கு பயப்படாதீங்க, உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், பயப்பட தைரியமா இரு, உன் தேவனாகிய கர்த்தரை நம்பு, அப்பொழுது நிலைப்படுவீர்கள். கலங்காத, நீ பயப்படாத, கர்த்தரை நம்பு, நீ நிலைப்படுவீர்கள். அவருடைய மனுஷன் கர்த்தரை நம்பும் பொழுது அவன் வாழ்க்கை நிலைப்படும், ஸ்டெடியா இருக்கும், தடுமாறாது. யோசபாத்துக்கு தடுமாற்றம் இருந்தது உண்மை. அதே நேரம் எப்ப கர்த்தரை நம்பினாரோ, உபவாசம் பண்ணினாரோ, கர்த்தர் யோசபாத்தோடு பேசினாரோ, அப்பொழுது கர்த்தர் சொல்றாரு, நான் கர்த்தரை நம்புவேன், என் வாழ்க்கை நிலைப்படும். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். ஏன்னா லேவியன் மேல் ஆண்டவர் இறங்கி சொல்லிட்டாரு, யுத்தம் உன்னுடையது இல்ல, கர்த்தருடையது. இப்ப யோசபாத்துக்கு பயங்கர தைரியம். அவர் எல்லா ஜனங்களையும் மறுபடியும் பார்த்து சொல்றாரு, அப்ப அவருடைய தீர்க்கதரிசியை நம்பி நீ என்ன செய்வ, சித்தி பெறுவீர்கள். சித்தி பெறுவீர்கள் என்றால் வெற்றி பெறுவீர்கள் என்று அர்த்தம். பாருங்க, அப்படியே அவங்க யுத்தத்துக்கு போறாங்க. யுத்த களத்துல போய் எல்லா ராணுவ வீரர்களுக்கு முன்பாக கர்த்தரை பாடகர்கள் குழுவெல்லாம் முன்னாடி நிறுத்திட்டாரு. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. எல்லாரும் இப்படி பாடுறாங்க, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாட 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 அந்த 3 நாடுகளுக்குள்ள ஒருவருக்கு ஒருவர் ஒரே விதமா கர்த்தர் எழும்ப பண்ணிட்டாரு. அவன் யுத்தம் பண்ண யோசபாத்திடத்துல வர முடியல. அவனுக்குள்ளே ஒரு குழப்பம் உண்டாகி அவர்களே வெட்டுண்டு மடிந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த 3 நாடு நினைச்சாங்க யோசபாத் அழிச்சிருவோம், அப்படி நன்மைகளை திருடிடுவோம் நினைச்சாங்க. ஆனா அது எதுவும் நடக்கலைங்க. இந்த 3 நாட்டினுடைய எதிரிகளுடைய ஆசுவாதத்தை இந்த ஒரு ராஜா 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். 4ஆம் நாளிலே பெராக்காவிலே கூடி கர்த்தருக்கு நன்றி செலுத்தினார்கள். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ண போறோம். 30ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, யோசபாத்துக்கு கர்த்தர் யுத்தம் இல்லாத இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஒருவேளை நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கும் பொழுது கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவா, உனக்காக வழக்காடுவா, உங்களுக்காக பரிந்து பேசுவா. நேசிக்கிற நல்ல தகப்பனே, இனி தந்த இந்த காலை நேரத்துல எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவ, எங்களுக்காக வழக்காடுகிறவ, அநேக பிரச்சனைகளோடு, அநேக போராட்டங்களோடு, அநேக வேதனைகளோடு, நிந்தைகளோடு போராடி கொண்டிருக்கிற எங்க ஜனங்கள் மேல பரிசுத்த ஆவியின் வல்லமை இன்றைக்கு இறங்கும்படி ஜெபிக்கிறேன் ஐயா. ஒரு தெய்வீக சமாதானம் இறங்கட்டும், தெய்வீக வல்லமை இறங்குவதாக. எல்லா குழப்பங்கள், எல்லா போராட்டங்கள் இயேசுவின் நாமத்திலே மாறட்டும். நீங்கள் யுத்தத்துல ஜெயத்தை தருகிற ஆண்டவர், பிரச்சனைகள்ல ஜெயம் உண்டாகணும், போராட்டங்கள்ல ஜெயத்தை தருவீராக. நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவா. உபவாசத்தோடு ஜெபித்த யோசபாத் ராஜாவுக்கு யுத்தத்துல ஜெயம் தந்து ஒரு அமெரிக்கையான வாழ்வு கொடுத்தது போல இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு அமெரிக்கையான, ஒரு சமாதானம் உள்ள ஒரு வாழ்வை தேவன் கட்டளையிட்டதற்காக நன்றி சொல்றேன். எங்களை மனதார வாழ்த்து ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.